மேம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா மேம்? எஸ் சார். ஓகே. வெரி குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? எல்லாரும் சௌக்கியமா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ we are பேக் வித் ஃபானிக்ஸ். ஃபானிக்ஸ்னா என்னது நம்ம பார்க்க போறோம். இங்கிலீஷ் படிக்கிறது எழுதுறது நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஸோ அதை வந்து சுலபமா இப்ப நம்ம தமிழ் எப்படி கூட்டி படிக்க முடியுதோ, சொற்கள் இருந்தா அந்த சொற்கள் எல்லாம் என்ன பண்றோம், அதை நம்ம கூட்டிட்டு அதை ஒரு வார்த்தையா நம்மளால படிக்க முடியுது. ஆனா இங்கிலீஷ் மட்டும் நம்மளுக்கு ஸ்பெல்லிங்ஸ் பை ஹார்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. பை ஹார்ட்னா மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை எப்படி நம்ம தமிழ் மாதிரி கூட்டி படிக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம இந்த ஃபானிக்ஸ்ல பார்க்க போறோம். ஆல்ரைட், ஸோ இப்போ எப்படி நம்ம அப்படி படிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? ஓகே, ஸோ இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல நான் ஓப்பனா வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா உடனே என்ன சேட் பாக்ஸ்ல கேளுங்க. ரிப்பீட்னா ஆர் டைப் பண்ணுங்க, கிளியர்னா சி டைப் பண்ணுங்க, டவுட்னா டி டைப் பண்ணுங்க. ஸோ தட் நான் இன்டராக்டிவா உங்களுக்கு அப்பப்போ என்னன்னு உங்களுக்கு சேட் பாக்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்லோவா போனோம்னா கூட எஸ் டைப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ஃபீட்பேக்ஸ் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பேன். தயவு செய்து சேட் பாக்ஸ் இன்டராக்டிவா வச்சுக்கோங்க. ஆல்ரைட், எஸ், ஓகே. ஸோ ஃபானிக்ஸ்ன்றது இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்க பாருங்க, இப்போ தமிழ்ல நம்ம வந்து இப்போ ஒரு வார்த்தை எழுதுறீங்க, கடவுள். கடவுள் அப்படின்னு எழுதுறேன். ஊவும் சேர்த்தா கடவுள் அப்படின்னு கூட்டி நம்மளால படிக்க முடியுது. பட் அதே நீங்க வந்து இப்போ இங்கிலீஷ் இப்ப நான் எழுதுறேன், இத காட், ஜிஓடி, காட் அப்படின்னு எழுதுறேன். என்ன எழுதுறேன்? ஜிஓடி, காட். ஆல்ரைட், இப்ப இந்த காடுன்னு நான் எழுதும் போது நான் வந்து ஜிஓடி காடுன்னு சொல்றேன். பட் நம்ம படிக்கும் போது காட் அப்படிதான் படிக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ஒலி ஒலி வந்து ஜிக்கு என்ன கேட்டது, உங்களுக்கு கன்னு கேட்டது, ஓக்கு என்ன கேட்டது, ஆன்னு கேட்டது, டிக்கு என்ன கேட்டது, டன்னு கேட்டது. அப்ப நம்மளுக்கு இந்த ஒலியெல்லாம் தெரிஞ்சா நம்மளால கண்டிப்பா கூட்டி படிக்க முடியும் தானே. க ஆடு, காடு அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக அதை கூட்டி படிக்க முடியும். கரெக்டா? ஸோ இததான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல்பபெட் இருக்கு. எத்தனை? ஒரு, இது மொத்தமா சேர்த்து ஆல்பபெட்ன்னு சொன்னோம். ஆல்பபெட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஒரு ஆல்பபெட், ஆனா அதுல 26 லெட்டர்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? 26 லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ இந்த 26 லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா, சோ இங்கிலீஷ்ல மொத்தம் எவ்வளவு ஆல்பபெட்? ஒரு ஆல்பபெட் இருக்கு. ஓகே, ஒரு ஆல்பபெட், அதுல எத்தனை? 26 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 26 லெட்டர்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 வாவல்ஸ் இருக்கு. அப்புறமா உங்களுக்கு 21 கான்சனன்ட்ஸ் இருக்கு. கரெக்டா? இது எல்லாருக்குமே நம்மளுக்கு பேசிக், இது கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். இது மொத்தமா நிறைய பேர் ரைட் ஏ ஆல்பபெட் பி ஆல்பபெட்னு சொல்லுவாங்க, அது தப்பு. ஒரு ஆல்பபெட், அந்த ஆல்பபெட்ல நிறைய லெட்டர்ஸ். எவ்வளவு லெட்டர்ஸ்? 26 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப ரைட் த லெட்டர் ஏ, கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் சொல்லி பார்த்திருப்பீங்க இல்லையா? டு வி சே கேபிட்டல் ஆல்பபெட்? அப்படி சொல்லக்கூடாது. ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபானிக்ஸ்ன்றது. இப்போ நம்ம வந்து இதை ஏபிசிடின்ற ஆர்டர்ல படிக்காம ஒரு 6 சவுண்ட்ஸை படிக்க போறோம். அப்புறம் அந்த சவுண்ட்ஸை எப்படி கூட்டி படிக்கணும்னு பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே லாஸ்ட் கிளாஸ்ல இது நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல. உங்களுக்கு தெரியும்னா எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு போறேன். இல்ல நீங்க பிகினரா இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வேணா அதை கூட எனக்கு சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க எனக்கு இன்டராக்டிவா வச்சீங்கன்னா தான் செஷன் எனக்கு புரியும், உங்களுக்கு என்ன கான்டென்ட் தேவைன்னு எனக்கு புரியும். ஆல்ரைட், ஸோ கண்டிப்பாக சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, நான் சாட் பாக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்.
ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் கோ. எஸ், ஸோ புதுசு புதுசா சவுண்ட்ஸ் கத்துக்கலாமா? இதுதான் பேசிக். இப்ப நம்ம முதல் சவுண்ட் பார்க்க போறோம். முதல் சவுண்ட் பார்க்க போறோம், which is எஸ். எஸ்ன்னு அதோட பெயர், அதோட சவுண்ட் வந்து எஸ்ன்னு அதோட பெயர். எஸ்ன்னு அதோட பெயர். இங்க பாருங்க, எஸ்ன்றது அதோட ஒரு லெட்டருக்கும் நான் வந்து அதோட பெயர் சொல்லுவேன், அதோட சவுண்ட் சொல்லுவேன், அதோட ஆக்ஷன் சொல்லுவேன். ஸோ 3 திங்ஸ் ஒரு லெட்டர் பத்தி சொல்லி தருவேன். அந்த 3 திங்ஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம அதை கூட்டி ஒவ்வொரு லெட்டரோட சவுண்ட்ஸை கூட்டி படிக்கும் போது நம்ம இப்ப எப்படி ஜிஓடி காட்னு பை ஹார்ட் பண்ணாமே ஆடு காட் அப்படின்னு படிக்கலாம். ஆல் ரைட், ஸோ எஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னது? அப்படின்னு சன்னு சொல்லக்கூடாது, வெறும்னே ன்னு சொல்லணும். ஓகே, உங்களுக்கு சப்போஸிங் மறந்து போச்சு, உங்களுக்கு எனக்கு எஸ்ஸோட சவுண்ட் மறந்து போச்சுன்னா, சின்ன வயசுல நம்ம என்ன படிச்சிருக்கோம்? எஸ் ஃபார் ஸ்னேக், எஸ் ஃபார் சன் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா எஸ் ஃபார் சன் அப்படின்னு. அப்ப சன்னு வரும்போது என்ன சவுண்ட் வருது? ஃபர்ஸ்ட் சவுண்டு எந்த ஒலி கேட்டது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒலி என்ன கேட்டது? கேட்டுதா எல்லாருக்குமே? சன்னு. அப்ப முதல் ஒலி என்ன கேக்குது? அப்படின்னு கேக்குது. ரெண்டாவது இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் எஸ்ல எந்த வார்த்தை வேணா நீங்க எடுத்துக்கலாம். சேடு, ஸ்பைடர். அப்ப சேடு சொல்லும் போது எந்த ஒலி ஃபர்ஸ்ட் கேக்குது? சேட். ஸ்னேக், எஸ் ஸ்னேக். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்று ஆரம்பிக்குது. ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன கத்துக்கிட்டோம் நம்ம? இப்ப அதோட ஆக்ஷன் வந்து கையை நம்ம இப்படி பாம்பு மாதிரி வச்சுட்டு ஒரு ஏர்லயே ஒரு எஸ் நம்ம வரையணும் இப்படி. ஆல்ரைட், ஸோ எஸ் அதோட பெயர், அதோட ஆக்ஷன், ஐ மீன் அதோட சவுண்ட், அண்ட் இப்படி கை வச்சுட்டு இப்படி பண்றது தான் அதோட ஆக்ஷன். ஸோ 3 திங்ஸ் கத்துக்கிட்டீங்களா இத பத்தி, இந்த லெட்டர் பத்தி? எஸ். ஆல்ரைட், 3 திங்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப நம்ம இது வந்து என்னது? இது ஒரு கான்சோனன்ட். இப்ப அடுத்தது வந்து நம்ம ஒரு வாவல் பார்க்க போறோம். ஒரு வாவல் பார்க்க போறோம். ஆல்ரைட், ஸோ இந்த மாதிரி கிராஜுவலா உங்களுக்கு நீங்க நினைக்கலாம், என்ன மிஸ் நீங்க ஏபிசிடி எல்லாம் சொல்லி தரீங்கன்னா, இதுதான் பேசிக். படி வந்து கீழ இருந்து ஏறினாதான் மேல ஏற முடியும் இல்லையா? டக்குன்னு மேல அப்படியே ஏற முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் கிராஜுவலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லா சவுண்டும் உங்களுக்கு தெரிஞ்சாதான் பிற்காலத்துல வந்து உங்களுக்கு ஃபானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் சவுண்ட் இருக்கு, டபுள் சவுண்ட்ஸ் இருக்கு, ட்ரிபிள் சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா கூட்டி படிக்க முடியும். ஸ்பெஷலி படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். எழுதும் போது உங்களுக்கு இதை எழுதணுமா அதை எழுதணுமான்னு ஒரே சத்தம் வந்து 2 வார்த்தைக்கு இருக்கும், ரெண்டு லெட்டர்ஸ்க்கு இருக்கும். அதனால அது மட்டும் கொஞ்சம் பிராக்டிஸ்ல வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ தயவு செய்து இப்போல இருந்தே சவுண்ட்ஸ் போட்டு போட்டு நீங்க சொல்லுங்க. இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் எஸ்ஏடி அப்படின்னு சொல்லாமே அப்படின்னு சவுண்ட் சொல்லுங்க. ஸோ நான் அடுத்த சவுண்டுக்கு போறேன். அடுத்த சவுண்ட் என்னது? இது ஒரு வாவல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாவல்ஸ் இல்லாம வேர்ட்ஸே இருக்காது. ஆல்ரைட், ஸோ வாவல் சத்தம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வாவல் மாத்தினாலே உங்களுக்கு ஒரு வார்த்தையே மாறிடும். ஆல்ரைட், ஓகே. ஸோ இது வந்து ஏ என்று அதோட பெயர். அத நம்ம வந்து அப்படின்னு சொல்லுவோம். என் வாய் எப்படி போச்சு? மேல போச்சு. ஆப்பிள், ஆண்ட், alligator, இப்படிதான் மேல போகுது. ஓகேங்களா? இப்படி போகல வாய். இப்படி சொல்லக்கூடாது. ஓகே, ஆக்ஸ், alligator, ant hill. ant hillனா என்னது? ஒரு ஆண்டோட வீடு மணல்ல கட்டி இருக்கோம் இல்லையா? ஆண்ட் ஹில். ஆண்ட், ஓகே, எறும்போட வீடு தான் ஆண்ட் ஹில்லுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், ஸோ ஆண்ட். நான் சொல்லும் போது என் வாய் எப்படி போச்சு? ஆண்ட். 3 சத்தம் கேக்குது பாருங்க. நீங்களே சவுண்ட்ஸை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஆண்ட் இழுத்து பாருங்களேன்.
மூணு சத்தம் கேக்குது. அப்பனா என்னோட சத்தம் என்னது நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ டீயோட சத்தம் என்னது அப்படி. ஸோ இதை நம்ம எல்லாம் கிராஜுவலா பார்க்க போறோம். ஸோ இப்போ இதோட ஆக்ஷன் வந்து நம்ம இப்படி கை வச்சுப்போம், அப்புறம் ஒரு எறும்பை இப்படி நடக்க வைப்போம். ஓகே, எஸ், காட் இட். ஸோ வி லேர்ன்ட் ஒன் மோர் சவுண்ட் விச் இஸ் தி ஆல்ரைட். ஸோ நம்ம சவுண்ட் பத்தி கத்துக்கும் போது எல்லாமே நம்ம இப்படி ஒரு ஸ்லாஷ்ல எழுதணும்னா அதுக்கு அர்த்தம் அதோட சவுண்ட் பத்தி பேசுறோம்னு அர்த்தம். இப்ப நீங்க 2 சவுண்ட் கத்துக்கிட்டீங்க. இந்த 2 சவுண்டையும் நம்ம சேர்ந்து இணைத்தோம்னா என்ன வார்த்தை வரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வார்த்தை வரும்? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 லெட்டர் வேர்டு கண்டுபிடிக்கலாமா? பாருங்க. ஆ வந்துதா? எஸ், ஆஸ். ஓகே, இப்படிதான் வந்து கிராஜுவலி நம்ம போக போறோம். ஆல் ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு கான்சனன்ட் ஒரு வவல் கத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது திருப்பி ஒரு கான்சனன்ட் பார்க்க போறோம். ஆல் ரைட், ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட். எஸ், ஓகே, let's go to the next. The next one is also a consonant, as I said. It is nothing but T. T இதோட பெயர். அத வந்து சவுண்ட் அதுக்கு டா சொல்லக்கூடாது, வெறும்னே ஒரு அப்படி. ஸோ இதுக்கு டேமரண்ட். புளியாங்கா இருக்கு இல்லையா, புளி. தமிழ்ல ரசம்ல சாம்பார்ல எல்லாம் புளி கரைச்சு ஊத்துவாங்க இல்லையா, அந்த புளிய தான் டேமரண்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டேமரண்ட். ஆல் ரைட். டார்டிஸ். டார்டிஸ். டார்டாய்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, டார்டிஸ்ன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது பாருங்க, டென்னிஸ். டென்னிஸ். அப்ப முதல் சவுண்ட் என்ன கேக்குது? டென்னிஸ், டென்னிஸ். ஆல் ரைட். இங்க பாருங்க, டைகர். Tiger. So what is the first sound you are listening to it? Tiger. Right? Tiger. Yes. அப்போ அப்படி சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? அந்த ஒலி கேக்குதா? எஸ், கேக்குதா? ஃபர்ஸ்ட் சத்தம் டைகர் சொல்லும் போது டைகர், டார்டிஸ் அப்படி. ஸோ இப்போ நம்ம என்ன சத்தம் கேத்துக்கிட்டோம்? இப்ப நம்ம வந்து பத்தி கத்துக்க போறோம். இப்ப இத மூணுத்தையும் கூட்டி படிச்சா என்ன வருது உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி என்ன எழுதலாம்? ஆட் எழுதலாமா? 2 லெட்டர் வேர்டு எழுதலாமா? ஆட். ஆட். ஆட் பக்கத்துல எஸ் போட்டதுனால சாட்ன்னு ஆகுது. கரெக்டா? ஆட், சாட். டவுட்ஸ் கேளுங்க சேட் பாக்ஸ்ல வந்து. அப்பதான் எனக்கு வந்து உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா இல்ல இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்ன்றது புரியும். இது லாஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல நீங்க ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க, 7th ஆல்ரெடி உங்களுக்கு இது தெரியும்னா மிஸ்ட் அட்வான்ஸ் ஃபானிக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நான் அது நடத்துறேன். ஆல்ரைட். எஸ், ஏன்னா சிலபல் எல்லாம் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நடத்தல. ஸோ உங்களுக்கு அது வேணும்னா அட்வான்ஸ் ஃபானிக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து அட்வான்ஸ் ஃபானிக்ஸ் எடுக்கிறேன். ஆல்ரைட். ஸோ நீங்க எனக்கு பதில் சொன்னாதான் எனக்கு புரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு. ஆல்ரைட். எஸ். ஸோ சாட், சாட், ஆட், ஆட். இப்போ நம்மளுக்கு மொத்தம் 3 சவுண்ட்ஸ் தெரியும். ஓகேங்களா? 3 சவுண்ட்ஸ் தெரியும். ஸோ நம்ம வந்து ஈஸியா நம்மளால 3 வார்த்தைகள் படிக்க முடியுது. இது ஈச் சிங்கிள் சவுண்ட். பட் இது எல்லாத்தையும் கூட்டி படிக்கும் போது ஒரு வார்த்தை வருது, ஒரு வேர்டு. லெட்டர்ஸ், வேர்ட்ஸ். ஆல்ரைட். எஸ். ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட். இப்போ டீக்கு என்ன ஆக்ஷன் கேட்டீங்கன்னா, ஒரு கையில டென்னிஸ் பேட் வச்சுட்டு அதை சும்மாவே நம்ம இப்படி பண்றது தான் ஆக்ஷன். ஓகேங்களா? எஸ். இப்ப அடுத்தது திருப்பி நம்ம ஒரு வாவல் பார்க்கலாமா? எஸ், நம்ம கான்சனன்ட் பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக நம்ம ஒரு வாவல் பார்க்கலாம். என்ன வாவல் பார்க்கலாம்? எத்தனை வாவல் இருக்கு இங்கிலீஷ்ல? 5 தான் இருக்கு. AEIOU. இப்போ ஏ பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? எஸ், ஏ. 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 இது வந்து தமிழ்ல உங்களுக்கு இ
ஈ அப்படி ரெண்டு ஈ இருக்கு இல்லையா, சின்னது பெருசு இருக்கு இல்லையா, அந்த சின்னத இலை ஈ ஓட இருக்கு இல்லையா, அதுக்கும் பாதியா சவுண்ட் போடணும். வெறும் ஈ கூட இல்ல, ஈயும் இல்ல, ஏ ஏ அப்படி சத்தம் போடணும். இங்க தமிழ்ல நீங்க ஈன்னு இப்படி எழுதுறீங்களே இல்லையா, இப்படி எழுதுறீங்களா இல்லையா, இந்த ஈக்கும் கொஞ்சம் பாதி சவுண்ட் போடணும். ஏ ஏ அதுதான் இப்போ படிக்க போற நம்ம ஏ ஏ ஏ ஏ ஏ. All right. So, injection, igloo, India. இங்க பாருங்க, injection, igloo, India. அப்படி நம்ம சொல்லும் போது என்ன வருது, igloo, ஏ ஏ ஃபர்ஸ்ட் சவுண்ட் அதானே கேட்டது, இக்ளூ அப்படின்னு கேட்டுதா. ஸோ அதை தான் நம்ம இங்க ஈக்கு ஆக்ஷன் வந்து இப்படி கையை வச்சுக்கணும். அப்புறம் நம்ம ஏ ஏ ஏ அப்படி பண்ணணும். இப்ப நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க என்ன வார்த்தை பத்தி பேசுறேன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? எல்லோரும் கண்டுபிடிப்பீங்களா? கம் ஆன், லெட்ஸ் டு இட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்ஷன் நான் பண்றேன். இப்படி கை வச்சிருக்கேன், இப்படி பண்ண. ஓகேங்களா, ஒரு கை ஒரு எஸ் வந்து வரைகிறேன், இப்படியே இப்படி எழுதுங்க. ஓகே, எஸ். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஆக்ஷன் பண்றேன், அதுக்கப்புறமா இந்த ஆக்ஷன் பண்றேன். இப்ப எந்த வார்த்தை பத்தி நான் பேசுனேன் சொல்லுங்க பார்க்கலாம். 3 ஆக்ஷன்ஸ் பண்ணேன். அந்த 3 ஆக்ஷனும் ஒரு சவுண்ட் பத்தி அது ஆக்ஷன். இப்ப நான் எதை பத்தி பேசுனேன் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட், எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க. சிட், வெரி குட். அதுக்கப்புறமா என்ன எழுதலாம், இட் எழுதலாமா? it okay, so it, sit, it எழுதலாமா? அப்புறம் இன்னொன்னு கூட எழுதலாமா, சிஸ்ன்னு, சிஸ்டரோட ஷார்ட் ஃபார்ம். கரெக்டா எழுத முடியுதா? சிஸ், இட், சிட். ஓகே, at, sat, as. ஸோ ஒரு 4 சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டு நம்ம இதெல்லாமே நம்மளால எழுத முடியுது. ஓகே, இன்னொரு நம்ம டிட் ஃபார் டாட், ஸ்டோரிஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படி, டிட் ஃபார் டாட், டிட் டாட், டிட் டாட். ஓகே, so these are the words which we can write with these sounds. இப்ப நம்ம வந்து இன்னொரு சவுண்ட் கத்துக்க போறோம். இப்ப நம்ம மொத்தம் திருப்பி நான் ரீகேப் பண்றேன். ஃபோர் ஆக்ஷன்ஸ், 4 சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டோம். இப்ப அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to learn one more consonant. இங்க பாருங்க, பேன்னு சொல்லக்கூடாது. இந்த 6 சவுண்ட் கத்துக்கிட்டு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம். ஸோ பி வித் மீ. ஆல் ரைட். பேன்னு சொல்லக்கூடாது. இப்ப நம்ம வந்து பேன், பென்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது, முதல் ஒலி என்ன கேக்குது உங்களுக்கு, கேக்குதா? பென், பென், parrot. எஸ், pan. கேக்குதா? சோ பாருங்க, எஸ், தெரியுதா உங்களுக்கு? ரைட், pen, pan, parrot. All right. எஸ். சோ எல்லாத்துலயுமே என்ன சவுண்ட் வந்தது, சவுண்ட். ஒலி கேக்குதா? அந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஒலி கேக்குதா உங்க எல்லாருக்குமே? எஸ். ஆல் ரைட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு ஆக்ஷன் என்னன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஆக்ஷன் என்னது, இப்படி கை வச்சுட்டு பீகாக்கோட ஆக்ஷன் பண்ண போறோம். இப்ப நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க வார்த்தை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இது, அப்புறம் இது, அப்புறம் இது. இந்த 3த்துக்குமே சவுண்ட் போடுங்க. சவுண்ட் போட்டு அதை கூட்டி படிக்க முடியுதான்னு பாருங்க. Come on, try it. K, A,
வெரி குட். எல்லோரும் இதை எழுதி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். பெட் எழுதலாமா? அடுத்தது பேட்னு எழுதலாமா? ஆனா என்னது? ஏ தான் ஆ. அப்புறம் பேட். இப்போ ஒரு 4 லெட்டர் வேர்ட் நான் டிக்டேஷன் கொடுக்குறேன். எத்தனை சொற்கள், எத்தனை சவுண்ட் இருக்கு, அதுல எத்தனை ஒலி இருக்கு கண்டுபிடிக்கிறீங்களா? பாஸ்ட். பாஸ்ட். கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன எழுதுவீங்க? பி. அப்போ மேல வாய் மேல போச்சு. நம்ம ஈ சொல்லும் போது, இந்த சவுண்ட் சொல்லும் போது பாருங்க, இந்த சவுண்ட் சொல்லும் போது வாய் வந்து இப்படிதான் போகுது. இ இ இ இப்படிதான் போகுது. ஏ சொல்லும் போது, ஏயோட சவுண்ட் சொல்லும் போது மேல போகுது. ஸோ இங்க வந்து இப்படிதான் போச்சு. ஸோ நான் ஏ தான் எழுதுவேன். எஸ். past. It's 2:30. It's 3:30 அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது நம்ம இந்த வேர்டு past. ஓகே, past, right? pass கூட எழுதலாம். I passed in my exam. pass. புரியுதா உங்களுக்கு? எஸ். அப்புறம் வேற என்ன எழுதலாம்? இன்னொரு வேர்டு எழுதலாம். டிக்டேஷன் கொடுக்க ஆக்ஷன் பண்ணவா? ஆக்ஷன் பண்ற, நீங்க கண்டுபிடிங்க. ஓகேங்களா? மூணு ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். என்ன எழுதுங்க பார்க்கலாம். எழுதிட்டு அதை கூட்டி படிக்க முடியுதான்னு பார்க்கணும். நீங்க பாருங்க, கூட்டி படிக்க முடியுதா? வெரி குட். எல்லோரும் நான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இப்படி சொன்னேன். அப்போ என்ன? டி பத்தி தான் எழுதணும். அடுத்தது இப்படி சொன்னேன். அப்படின்னா என்னது? ஏ ஏ ஏ ஏன்னா என்னது? ஐயோட சவுண்ட் தான் ஏ. அப்புறமா நான் இப்படி சொன்னேன். அப்போ இதுனா என்னது? பியோட சவுண்ட் தான் அப்போ புரியுதா? இத ரிவர்ஸ் பண்ணனா இங்க, இத ரிவர்ஸ் பண்ணனா இங்க பாருங்க, டேப் ஆப் டேப். புரியுதா உங்களுக்கு எப்படி? இப்ப பாருங்க, 4 சவுண்டுக்கு கத்துக்கிட்டு நம்மளால பிளஸ் சவுண்ட், இங்க நம்ம பேவும் பார்த்தோம். ஓகே, சோ 5 சவுண்ட் கத்துக்கிட்டு இத்தனை வார்த்தை நம்மளால எழுத முடியுது. இப்ப இன்னும் வார்த்தை இருக்கு பாருங்க. இது பாருங்க, இத படிங்க. என்ன? நீங்க கூட்டி படிங்க. இப்ப நான் போர்ட்ல எழுதியிருக்கேன். எப்பவுமே போர்ட்ல எழுதிட்டு நீங்க கூட்டி படிச்சா நீங்க பிளெண்ட் பண்ணுங்கன்னு அர்த்தம். பிளெண்ட்னா என்ன? அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே நீங்க மிக்சியில போட்டு அரைக்க கூடாது. நீங்க வந்து பிளெண்ட் பண்ணணும்னா அதை கூட்டி படிக்க பேர் தான் பிளெண்டிங். ஸோ நீங்க பிளெண்ட் பண்ணணும். நான் டிக்டேஷன் வேர்டு கொடுத்தா நீங்க அதுல சவுண்ட்ஸ் எத்தனை ஒலி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது பேர் தான் டீகோடிங். டீகோட் பண்றீங்க. இது நீங்க பிளெண்ட் பண்றீங்க, அது டீகோட் பண்றீங்க. இப்ப நீங்க பிளெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இத ஸ்பிட். ஸ்பிட்னா என்னது? துப்புறது. டோன்ட் ஸ்பிட் on the wall. ஓகே, நிறைய போர்ட்ல எல்லாம் பார்த்துப்பீங்க, இங்க துப்ப கூடாது, டோன்ட் ஸ்பிட் ஹியர், அப்படி எல்லாம் போர்ட், சைன் போர்ட் பார்த்துருப்பீங்க நீங்க. ஸோ ஸ்பிட். ஸ்பிட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? துப்பினான். he spat on my face. சில பேர் எல்லாம் பேசும்போது ஸ்பிட் பண்ணுவாங்க, எச்ச வரும் அவங்க வாயில இருந்து. கரெக்டா? சோ அவன் பேசும்போது he'll spat on our face. ஓகே, spat. spat. அப்ப எத்தனை ஒலி கேக்குது? 4 ஒலி கேக்குதா? ஸ்பாட் கேக்குதா? 4 ஒலி, ஸ்பாட். ஓகே, சோ இப்ப புரியுதா உங்களுக்கு இந்த ஃபோனிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ்? உங்களுக்கு சவுண்ட்ஸ் தெரிஞ்சா அந்த சவுண்ட நம்ம அழகா பிளெண்ட் பண்ணி, அதை பிளெண்ட் பண்றது தான் என்னது? கூட்டி படிப்போம். கூட்டி படிச்சோம்னா நம்மளுக்கு அந்த வார்த்தை ஈஸியா படிக்க முடியும். ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? டவுட்னா டீன் டைப் பண்ணுங்க, கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ டு டைப் இன் த chat பாக்ஸ். எஸ்,
சோ இப்போ நீங்க இவ்ளோ வார்த்தை எழுதலாம். வேற என்னெல்லாம் எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன எழுதலாம்? வேற ஏதாவது எழுத முடியுமா இப்போ? சரி, இப்ப இன்னொரு சவுண்ட் நம்ம கத்துக்கலாமா? கத்துக்கலாமா? ஸோ இன்னைக்கு இதோட லாஸ்ட் சவுண்டு 6 சவுண்ட்ஸ் இன்னைக்கு கத்துப்போம். அடுத்த கிளாஸ்ல வேற சவுண்டு கத்துக்கலாம். இப்போ இது வந்து என் என்னன்ற அதோட பெயர். அத வந்து நம்ம ன்னு சொல்லணும். ன்னு சொல்லக்கூடாது. ன்னு சொல்லணும். ன்னா நம்ம வந்து கையை இப்படி வச்சுட்டு இப்படி அப்படி ஏரோப்ளேன் ஓட்டுற மாதிரி பண்ணணும். ஸோ என் ஃபார் சவுண்ட் எப்பவுமே மறந்து போச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சவுண்ட் மறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே என் ஃபார் நெஸ்ட். நெஸ்ட் அப்போ ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? நெஸ்ட்ல வருது. அதுதான் அதோட சவுண்டு. சிம்பிள். வெரி குட். உங்க எல்லாருக்குமே இப்போ சவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது பேர் வந்து என், இதோட சவுண்ட் வந்து இது வந்து nest, net, nose. பாருங்க, net, nest, nose. கரெக்டா? புரியுதா? ஆல் ரைட். ஸோ இதுதான் வந்து என்னோட சவுண்ட்ஸ். ஓகே, எஸ். யாருக்காவது புரியாம இருக்கா? எப்படி? என்ன மிஸ் எனக்கு சவுண்ட் போட வருது, ஆனா எனக்கு பிளெண்ட் பண்ண வரல, நான் கூட்டி படிக்கும் போது படிக்க வரல அப்படின்னு யாருக்கா இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் ரைட். நெஸ்ட், நெட், நோஸ். ஆல் ரைட். ஸோ இதோட ஆக்ஷனும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் ஒரு ஆக்ஷன் காமிக்கிறேன், நீங்க கண்டுபிடிங்க எதை பத்தி பேசுறேன்னு. ஓகேங்களா? கேம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? 3 லெட்டர் வேர்டு காமிக்கிறேன். இது என்ன பத்தி பேசுறேன்? அடுத்தது இது, அடுத்தது இது. எதை பத்தி பேசுனேன் நானு? Come on, type in the chat box. Very good. எதை பத்தி பேசுறேன்? Correct. Pin. எதை பத்தி பேசுறேன்? in. Pin. Pin. So அடுத்தது இந்த வாவல மாத்தணும்னா இங்க பாருங்க, இங்க ஈக்கு பதிலா மாத்தணும்னா பாருங்க, இது ரெண்டுமே சேமா தான் இருக்கு கான்சனன்ட். இங்க நடுவுல மட்டும் மாத்துறதுனால என்ன ஆயிடுது? பின் வந்து பேனா மாறிடுச்சு. அதனாலதான் நான் சொல்றேன் வாவல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு கண்ணா? இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு சொல்லுங்க. இது வந்து கான்சனன்ட், இது வவல், இது கான்சனன்ட். அதனால இது வந்து என்ன பேட்டர்னா சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிவிசி பேட்டர்ன்னா என்னது? 2 கான்சனன்ட்க்கு நடுவுல ஒரு வவல் இருக்கு. அதனால இதுக்கு பேர் என்னது? சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இப்ப படிக்கும் போது 2 வவல்ஸ் உள்ள வேர்ட்ஸ் எழுதாதீங்க. ஓகேயா? ஒரு வவல் இருக்கிற வேர்ட்ஸ் மட்டும்தான் இப்ப உங்களால படிக்க முடியும். 2 வவல்ஸ் வர்றதுக்கு வந்து வேற ரூல் இருக்கு ஃபானிக்ஸ்ல. அது நான் அப்புறமா சொல்லி தருவேன். ஓகேங்களா? சோ நீங்க இப்போ சாட் பாக்ஸ்ல எழுதும் போதும் சிவிசி பேட்டர்ன் வேர்ட்ஸ் மட்டுமே எழுதுங்க. ஆல் ரைட்? எஸ். ஓகே. Shall I go to shall I write more words? 4 letter word ஒன்னு எழுதுறேன், நீங்க கூட்டி படிங்க. ஓகே? எஸ். ஓகே, நீங்க கூட்டி படிங்க பார்க்கலாம். என்னது வேர்டு இது? கூட்டி படிங்க. சவுண்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? எப்பவுமே 2 கான்சனன்ட் பக்கத்துல வந்தா நீங்க சன் தப்பா படிச்சீங்கன்னா ச அப்படி படிச்சீங்க சப அப்படி ஆயிடும். சோ தான் அதோட சவுண்டு. ஸ்ப 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 இன் ஸ்பின். புரியுதா எப்படி படிக்கணும்னு? ஸ்ப ஸ்ப இன். ஆல்ரெடி உங்களுக்கு இன்னென்ற இங்க நம்ம எழுதி இருக்கலாம். இன்னென்ற இன்னு கூட 2 லெட்டர் வேர்ட் இன் எழுதலாம். இதெல்லாம் 2 லெட்டர் வேர்ட் நான் எழுதலையோ அங்க எழுதிக்கிறேன். இன், இஸ், ஆன். ஓகே. சோ ஆன், அப்ப ஆன் கூட ஒரு ப சேர்த்தா பேன், இன்னு கூட ஒரு ப சேர்த்தா பின், இங்க இன்னோட ஸ்ப சேர்த்தா ஸ்பின். ஸ்பான், ஆண்ட்,
ப்ளூரல் எஸ் எழுதணும்னா ப்ளூரல். ஒரு எறும்பு, நிறைய எறும்பு. சிங்குலர் ஒருமை பெண், பன்மை பெண்ணா எப்படி இது? சாரி, தமிழ்ல கிராமர் தப்பா வார்த்தை சொல்லியிருந்தேன்னா, ஸோ சிங்குலர் ப்ளூரல். ஓகே, and ants. ஆல்ரைட். ஸ்பான், ஸ்பின். புரியுதா எல்லாருக்கும் எப்படி இப்ப கூட்டி படிக்கிறதுன்னு? and ants அப்படின்னு. ஓகே, சோ ஒரு நவுன் சிங்குலரா ப்ளூரலா ஆக்க முடியும் நம்மளால. இப்ப டின்னு எழுதியிருக்கோமா? நம்ம டின்னு எழுதலாமா? இங்க டின், அப்ப டின்ஸ். இது சிங்குலர், இது ப்ளூரல். டின், டின்ஸ். ஓகே, ரைட். டின், டின்ஸ். and ants. ஓகே, pan, pans. tap, taps. ஸோ எஸ் போட்டோம்னா அது வந்து 4 லெட்டர் வேர்டாவும் மாறுது, சிங்குலர்ல இருந்து ப்ளூரலாவும் மாறுது. All right. Yes, I hope this is clear. Shall I go to the activity now? Can I go to the activity? வேற ஏதாவது வார்த்தை விட்டு போச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 லெட்டர் வேர்டு எழுதலாமே இதுல. 5 லெட்டர் வேர்ட். நான் டிக்டேஷன் கொடுக்கவா, ஆக்ஷன் பண்ணவா? நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க கண்டுபிடிங்க. 5 லெட்டர் வேர்ட் நம்மளால பண்ண முடியும். ஓகே, கம் ஆன், லெட் அஸ் டு இட். ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து இது, செகண்ட் வந்து இது, தேர்ட் வந்து இது, ஃபோர்த் வந்து இது, ஃபிஃப்த் வந்து இது. இப்ப எதை பத்தி பேசுறேன் நானு? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, சொல்லுங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஓகே, இப்ப நான் எழுதி காமிக்கிட்டோமா நான் என்ன எதை பத்தி பேசினேன்னு? எழுதி காமிக்கிட்டோமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதை சொன்னேன். அப்ப இது எதோட சவுண்டு? எஸ் ஓட சவுண்ட். எஸ் ஓட சவுண்ட் என்னது? ஸ், ஸ், ஸ். அப்புறம் செகண்ட் வந்து எறும்பு நடக்கிறது. அ, அ. ஏ ஓட சவுண்டு அ, எழுதிட்டேன். அடுத்தது இது என்னது? ட், ட், ட். டீயோட சவுண்டு ட், எழுதிட்டேன். அடுத்தது இது இ, இ, இ. அப்போ ஐயோட சவுண்ட் அது. அடுத்தது என்னோட சவுண்ட். இப்ப நம்ம இதை கூட்டி படிக்கணும். எல்லா சவுண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். வெரி குட். இப்ப நம்ம இத ரெண்டா பிரேக் பண்ணலாமா? சாட், சாட். இது என்னது? இன், சாட் இன், சாட்டின். வாவ், சூப்பர், படிச்சிட்டோம் பாத்தீங்களா? எஸ், சூப்பரா படிச்சிட்டோம் இல்லையா? சாட்டின், எஸ். ஓகே, ஸோ இப்படிதான் ஃபானிக்ஸ் வந்து 5 லெட்டர் வேர்டை நீங்க படிச்சிட்டீங்க இன்னைக்கு. சாட், சாட், சாட்டின். சாட்டின் அப்படின்னா சாட்டின் துணி, காட்டன் துணி, சாட்டின் இன்ஸ்கர்ட் வேணும் எனக்கு அப்படின்னலாம் இருக்கும்போது நம்ம சாட்டின். எஸ், ஆல் ரைட். ஸோ இப்படிதான் நம்ம ஸ்லோலி 5 லெட்டர் வேர்ட், 6 லெட்டர் வேர்ட், அது மாதிரி நம்மளால பெரிய பெரிய வேர்ட்ஸ் ஃபானிக்ஸ் மூலியமா படிக்க முடியும். கண்டிப்பா முடியும் உங்களால. உங்களுக்கு +2 புக் கூட உங்க முன்னாடி வந்து வச்சா, நியூஸ் பேப்பர் வச்சா, எது வச்சாலும் உங்களால கண்டிப்பா படிக்க முடியும். ஸோ ஃபானிக்ஸ் மூலியமா ஒன்ஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த புக் எடுத்தாலும் கடகடன் படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க தான் வந்து அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிக்ஷனரிஸ்லாம் ரெஃபர் பண்ணி கூட நீங்களே உங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாலிஷ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். புரியுதா உங்களுக்கு ஃபானிக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு? ரைட். ஸோ இப்போ நான் ஆக்டிவிட்டி ஷேர் பண்றேன், அந்த ஆக்டிவிட்டி பாருங்க. இப்போ நம்ம படிச்சதெல்லாம் ஒரு பிக்சர்ஸ் இருக்கும், அந்த பிக்சர்ஸ்க்கு ரிலவென்ட் ஸ்பெல்லிங்கை நம்ம மேட்ச் பண்ணணும். All right, so let's do it. Yes. I'll share my screen. Yes. Yes. So this is, we are going to blend the words and we are going to match it, right? So let's
ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பிக்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க, என்னெல்லாம் பிக்சர்ஸ் அங்க இருக்கோ. அதுக்கப்புறமா நம்ம அதை ஒரு வார்த்தையை வேர்ட்ஸை படிச்சுட்டு அந்த பிக்சர்ஸ்ல மேட்ச். இப்போ ரொம்ப ஈஸியா தான் உங்களுக்கு இருக்கும், ஏன்னா இதெல்லாம் சிவிசி வேர்ட், 3 லெட்டர் வேர்ட் தான். ஆனா போக போக பெரிய பெரிய ஸ்பெல்லிங்ஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ ஆனா நம்மளுக்கு இனிஷியல் சவுண்ட்ஸ் நல்லா தெரியணும்னா இந்த ஆக்டிவிட்டி பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் டூ இட். ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இது என்னன்னு பார்க்கும். இது பேன். ஓகே, நம்ம தோசை இல்ல குழம்பெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேன். இது வந்து டின். இந்த ரசகுல்லா அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டோர்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இதுல கிடைக்கும். டின். ஒரு டப்பா. ஓகே, அதை டின்னு சொல்லுவாங்க. இது வந்து உட்கார்றான், பிரசன்ட். சிட், சாட் இல்ல, உட்கார்ல, உட்கார்ந்துட்டே இருக்கான், சிட். அப்புறம் இங்க பாருங்க, இது ஒரு குழா, அதை டேப்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பென். இது வந்து ஒரு எறும்பு. எறும்பு வந்து ஆண்ட்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இதை படிப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட் இங்க என்ன இருக்கு? டின். அப்படி தயவு செய்து படிக்காதீங்க. பின்ன பெரிய வார்த்தை வரும்போது நீங்க திருப்பியும் மனப்பாடம் பண்ற மாதிரியே தான் போயிடும். சோ கூட்டி படிங்க. ஓகே, ஏ டின். ஓகே, அப்ப டின் எங்க இருக்கு? இங்க இருக்கு டின். வந்துட்டோமா டின் கிட்ட? கரெக்டா? எஸ், பண்ணிட்டோமா ஃபர்ஸ்ட் ஒன்? அடுத்தது பாருங்க, சொல்லக்கூடாது. செட். அப்போ செட். இப்படி கூட படிக்கலாம். இட்னு படிச்சு இட்டுக்கு முன்னாடி இஸ் போட்டா சிட் ஆயிடும். இப்படியும் படிக்கலாம், இல்ல 1 by 1 கூட பிளெண்ட் பண்ணலாம். செட். எங்க இருக்காரு சிட்? இந்த தம்பி உட்கார பாக்குறாரு இல்லையா, அங்க கொண்டு போய் நம்ம இந்த சிட்ட போட்டு. ஆல்ரைட், எஸ். அடுத்தது பாருங்க, எப்படி போச்சு? என் வாய் மேல போதும் பாருங்க. டேப். ஓகே, சோ டேப். குழா எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, சிவப்பு கலர் குழா. டேப். அடுத்தது பாருங்க, பேன். எங்க இருக்கு நம்ம பேன்? இங்க இருக்கு பேன். ஓகே, அடுத்தது பாருங்க, ஆனுக்கு பக்கத்துல ஒரு டு சேர்ந்தா ஆண்ட். எறும்பு, ஆண்ட். இங்க தானே இருக்கு, நம்ம எறும்பு கூட்டிட்டு வரலாமா? எறும்பு மேட்ச் பண்ணிட்டோம் பாருங்க. வெரி குட். அடுத்தது பாருங்க, பென். ஓகே, பின். பின் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்ப எல்லாருக்கும் கூட்டி படிக்க வருது நான் நம்புறேன். இந்த சவுண்ட்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்தோம். இந்த 6 சவுண்ட்ஸ் பார்த்தோம். அதோட சில வேர்ட்ஸ் நம்ம இப்போ ஆக்டிவிட்டி மூலியமா பண்ணிட்டோம். இது ஆன்சர்ஸ் சப்மிட் பண்ணலாமா? ரைட், சோ ஆன்சர்ஸ் சப்மிட் பண்ணலாம். Let us do it. Yes. Very good. So you all have got it right. Yes. So நம்ம ஆன்சர்ஸ் இன்னொரு வாட்டி ரீகேப் பார்த்துடலாம். ஷோ ஆன்சர்ஸ் பாருங்க. ஆல்ரைட், எஸ். பேன் படிங்க, கூட்டி படிக்க வருதா எல்லோருக்குமே? PAN பேன் படிக்காதீங்க. சிட். tap. Pin. Ant. All right, so we have done with the activity. So let's go to the other activity. Okay, we'll go to the other activity. All right, sentence. Chat box நான் பார்த்துட்டு இருக்கேன். chat பண்ணணும்னா பண்ணலாம் நீங்க தாராளமா. Okay, yes. So I will go to the other activity. இப்போ இது சின்ன சின்ன சென்டென்ஸ் உங்களால கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இது இப்போ நம்ம இதே என்னோட சென்டென்ஸ் நான் இங்க எழுதியிருக்கேன். அந்த சென்டென்ஸ் கூட நீங்க பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க இந்த சென்டென்ஸையும் கூட்டி படிக்கணும். ஆல்ரைட்,
படிங்க பார்க்கலாம். A, t, it, is, it is a, dash, it is a, என்னது அது? அது ஒரு குழி. குழிய வந்து இங்கிலீஷ்ல பிட்னு சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எது எடுப்பீங்க? சூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். படிக்கணும். அப்போ சூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு முதல்ல படிக்க தெரியணும் தானே? பாருங்க, முதல்ல என்ன எழுதியிருக்கு? p at patன்னு எழுதியிருக்கு. அடுத்தது பி ஆப்ஷன்ல என்ன எழுதியிருக்கு? p in பின்னு எழுதியிருக்கு. மூணாவது ஆப்ஷன்ல என்ன எழுதியிருக்கு? p an panன்னு எழுதியிருக்கு. நாலாவது ஆப்ஷன்ல என்ன எழுதியிருக்கு? டில p it pitன்னு எழுதியிருக்கு. அப்ப இது என்னது? குழிய பிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் அ pit. வெரி குட். அப்ப நம்ம பாருங்க, ஒரு சென்டென்ஸ் இப்போ நம்மளால படிக்க முடியுது. இவ்வளோ நேரம் நம்ம அது ஒரு குழி அப்படின்னு நம்ம சொல்றது இங்கிலீஷ்ல இட் இஸ் அ pit அப்படின்னு நம்மளால ஒரு சென்டென்ஸே நம்மளால இப்போ ஃபானிக்ஸ் மூலியமா பிளெண்ட் பண்ணி படிக்க முடியுது. இப்போ நீங்க என்கிட்ட இங்க ஒரு டவுட் கேட்கணும் மிஸ். இங்க ஏன் மிஸ் இட் இஸ் அ பிட்னு சொல்றீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? இட் இஸ் ஆ பிட்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் பிட்னு சொல்றீங்க? நீங்க கேட்டிருக்கணுமே என்ன டவுட்? எதுக்கு நீங்க கேட்கல என்ன? ஆஹா, ஏ வந்து தனியா வரும்போது அது ஆன்னு சொல்லவே சொல்லாது. அது தான் சொல்லும். இட் இஸ் அ பிட் அப்படிதான் சொல்லும். அதுக்கு வந்து கூட வரும்போது தான் அதோட சவுண்ட் வந்து ஆன்னு ஆகும். தனியா வரும்போது அது தனியான ஒரு சத்தத்தை போடும். ஓகேயா? சோ இட் இஸ் அ பிட். எஸ், அ பிட். இப்ப பிட்ட டிக் பண்ணலாமா நம்ம? கரெக்டான்னு பாப்போமா? பாருங்க, டிக் பண்ணிட்டேன். இட் இஸ் அ பிட். வெரி குட். இது என்னது? குழா. குழாவை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் நம்ம? டாப்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ டாப்னு எத்தனை ஒலி கேக்குது? டி கேக்குதா? ஏ கேக்குதா? அப்போ பி. டாப். அப்போ இட் இஸ் அ டாப். அப்போ டீல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் நம்ம பார்க்கணுமே. எங்க இருக்கு டீல ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ்? பி ஆப்ஷன்ல டீல ஆரம்பிக்கிறது இருக்கு. சி ஆப்ஷன்லயும் டீல ஆரம்பிச்சு இருக்கு. பட் அடுத்த சவுண்ட் என்ன கேக்குது? டக்கு அப்புறம் தான் கேக்குது. ஈ கேட்கல நம்மளுக்கு. அப்போ அதனால நம்ம பில இருக்கிற ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். கரெக்டா? ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாத்தையும் படிப்போம். சாப், டேப், பி ஆப்ஷன் தான் கரெக்ட். பட் நம்ம எல்லாத்தையும் படிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்பதானே சவுண்ட்ஸ் பிராக்டிஸ் இருக்கும். டிப், சாட். சோ நம்ம பி ஆப்ஷன் தான் சரியான விடை. வெரி குட். அடுத்ததாக பாருங்க, ஏட் is என்னது அது? அது ஒரு சேஃப்டி பின். ஓகே, இப்ப நம்மளுக்கு தெரியும் அது பின். பட் இதுல என்ன ஆப்ஷன்ஸ்? பீல ஆரம்பிக்கிற வேர்ட் தான் நம்ம பார்க்கணும். ஸோ பார்த்தாலே தெரியுது, சீல மட்டும்தான் பீல ஆரம்பிச்ச வேர்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம எல்லாத்தையும் படிச்சு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு சவுண்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும் கதையா கண்ணா. டின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன்ல சன்னு சொல்லாதீங்க பிள்ளைகளே. சென்னு, பின்னு. கரெக்ட். இதுதான் அதோட விடை. சி ஆப்ஷன். கடைசி ஆப்ஷன் என்னது? டிப். அப்போ சி ஆப்ஷன் தான் சரியான விடை. வெரி குட். இட் இஸ் அ பென். பின்னு அப்படி சொல்லக்கூடாது. பென். இட் இஸ் இது என்னது? பேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேன். பட் இதுல எல்லாமே ஆப்ஷன்ஸ் என்னது? இது என்ன இருக்கு? ஏ ஆப்ஷன் தவிர எல்லாமே பீல ஆரம்பிக்குது. ஓகே, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிட். இது கண்டிப்பா கிடையாது. பி ஆப்ஷன் படிக்கிறேன் பாருங்க. pan. வெரி குட். இதுதான் அதோட விடை. ஆனா நம்ம எல்லாமே படிச்சு பார்க்கணும் இல்லையா? பின், pat. அப்போ பி ஆப்ஷன் தான். வெரி குட். அடுத்தது நீங்க சொல்றீங்களா? நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க, இதுக்கு விடை என்ன? ஏ பி சி டின்னு ஆப்ஷன் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். கூட்டி படிங்க. 8 is
டேஷ். என்ன டேஷ்? என்ன எழுதுவீங்க அதுல பிள்ளைகளே? சொல்லுங்க, chat பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. வெரி குட். அது ஒரு டின். அப்போ டின்னுல எத்தனை ஒலி கேக்குது? 3 ஒலி கேக்குதா? ட ஏ ன்னா என்ன? என்னோட சவுண்ட் தான் அப்போ டின். அப்ப என் வாய் எப்படி போச்சு? வவல் சொல்லும் போது இப்படி போச்சு. டேன்னு போல, டின்னு இப்படிதான் போச்சு. அதனால டி ஆப்ஷன்ல தான் நம்ம ஆன்சர் இருக்கு. பட் நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாமே படிப்போம். ஏ என்ன ஏ ஆப்ஷன் கிடையாது. பி ஆப்ஷன்ல என்ன இருக்கு? என்ன பின். இது பின்னு கிடையாது. அடுத்தது ஆப் நாப். நாப்னா என்ன? ஒரு சின்ன குட்டி தூக்கம். மதியான நேரத்துல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படி தூங்குறோம் இல்லையா? அதுதான் நாப். சியஸ்டான்னு கூட சொல்லுவாங்க. நாப்புக்கு இன்னொரு சினானிம்ஸ் என்னது? சியஸ்டா. ஸ்லீப்ன்றது ராத்திரியில எல்லாம் தூங்குறீங்க இல்லையா? லாங் ஸ்லீப், நிறைய நேரம் தூங்குறது, அதுதான் ஸ்லீப். இது வந்து நாப். நாப் இல்ல சியஸ்டா கூட சொல்லுவாங்க. நம்ம ஆப்ஷனுக்கு வருவோம். டின். வெரி குட், எக்ஸலண்ட், வெரி குட். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டா வாங்கிட்டோம், ஆன்சர்ஸ் பார்த்து கூட்டி கூட்டி படிங்க. ஓகே. It is a pet, it is a tap, it is a pen, it is a pan. இந்த மாதிரி ஃபாஸ்டா உங்களுக்கு சவுண்ட்ஸ் தெரிஞ்ச பிறகு நீங்க படிக்க முடியும் கண்டிப்பா. It is a tin. All right. I hope this class was useful for you. All right, I'll stop my screen sharing. That's all for today. I hope you all are able to blend and read the sentence and the words. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும் நான் நம்புறேன். இந்த 6 sounds நிறைய சவுண்ட்ஸ் போடுங்க வீட்ல, நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணுங்க. ஆல் ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மேம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ வீடியோ அலோவ் பண்ணவே இல்ல. ஹலோ. அலோவ் பண்ணியாச்சு மேம். ஸ்டார்ட் ஆ, பண்ணுங்க. ஓகே. Good afternoon, students. 8th standard ICT. Last year, நம்ம 8th standard, 7th standard computer science, information and communication technology, தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் அப்படிங்கிற பாடம் 7th standardல நம்ம படிச்சிருக்கோம்.
ஸோ ஃப்ரம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஆன்வர்ட்ஸ் நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பேப்பர் இன்ட்ரோ பண்றாங்க. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ், கம்ப்யூட்டரை கணினியை எவ்வாறு கையாள்வது, கம்ப்யூட்டரை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் என்ன, கம்ப்யூட்டருடைய வேலைகள் என்னென்ன, ஸோ மனிதருடைய வேலைகளை வந்து கணினியானது எவ்வளவு எளிதாகவும் வேகமாகவும் செய்து முடிக்கின்றது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரம் சிக்ஸ்த் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். 6ஆம் வகுப்புல நம்ம ஸ்டார்ட் பண்ணி கம்ப்யூட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எங்க எங்க யூஸ் பண்றாங்க, அதனால நம்ம அதாவது மனிதர்களுடைய எத்தனை மணி நேர வேலையை கணினியானது குறைத்து கொடுக்கின்றது, இந்த மாதிரி கதையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் இயரும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, இந்த கதை எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் இயரும் படிச்சிருக்கோம். ஸோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இது வரைக்கும் நம்ம கம்ப்யூட்டருடைய உள்ள ஏதோ ஒரு இடத்தின் மூலமாக சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மூலமாக வேலை நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த கணினியின் மொழி இப்ப நம்ம தமிழ்ல கொடுத்தா நமக்கு தமிழ்ல டிஸ்பிளே வரும், ஆங்கிலத்துல கொடுத்தா ஆங்கிலத்துல டிஸ்பிளே வருது, தெலுங்கு, கன்னடா ஒரு ரீஜனல் லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சர்ச் பண்றோம் கொடுக்குறோம்னா அதுக்கான அவுட்புட் அண்ட் டிஸ்பிளேஸ் வந்து நமக்கு வெளியீடு கிடைக்கிறது இல்லையா? சோ அப்ப அந்த அவுட்புட் எப்படி கிடைக்கிறது, கணினியின் மொழியானது என்ன, கணினியில என்னென்ன மொழிகள் யூஸ் பண்றாங்க, கணினியின் மொழியை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு பாடம் தான் வந்து இந்த நம்பர் சிஸ்டம், எண் முறைமைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த நம்பர் சிஸ்டத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கணினியில் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பாடம் எண் முறைமைகள், நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கணினியோடைய லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மனிதர்கள், நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் இல்லையா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு ஒரு பர்சன்ஸ்க்கும் ஒரு மதர் டங், ஒரு ஊருக்கும் ஒரு தாய்மொழி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சோ அந்த தாய்மொழியை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ்ல யார் நம்ம கிட்ட வந்து பேசினாலும், நம்மளுடைய ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாய்மொழியில பேசினாதான் அதற்கு புரியும், அந்த தாய்மொழியில சொன்னாதான் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும், என்ன பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது. நம்ம எல்லாருமே அவங்கவுங்களுடைய தாய்மொழிக்கு நமக்கு ஏற்றவாறு அதை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம அதுக்கு ஆன்சரே சொல்லுவோம் இல்லையா? சோ அப்ப அந்த தாய்மொழி அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கும் ஒரு மதர் லாங்குவேஜ் இருக்கு. ஓகேவா? அந்த மதர் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன வந்து கொடுத்தாலும், என்ன ஒரு எண்க உள்ளீடு இன்புட்ஸ் கொடுத்தாலும் கணினியினுடைய மூளையானது அதை 0 and 1 அப்படிங்கிற கன்வர்ஷனுக்கு மாத்திட்டு தான் வேலை செய்யும். என்ன கன்வர்ஷனுக்கு? 0 1 இந்த காம்பினேஷன்ல தான் இது வேலை செய்யும். 0 0 1 1 0 0 1 0 1 0 0 1 1 இந்த காம்பினேஷன்ல மாத்திட்டு தான் கணினியானது வேலை பார்க்கும். ஓகேவா? சோ அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா கணினியானது என்ன பண்ணுதுன்னா கன்வர்ஷன் அதனுடைய கணினியின் மொழி அப்படிங்கிறதுக்கு மாற்றி கொண்டுதான் அதற்கு வந்து வேலையானது செய்யும். ஓகேவா? சோ அத பத்தின இததான் வந்து இந்த முதல் பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜில இந்த முதல் பாடத்துல வந்து நம்ம பார்க்க போறது கணினியின் மொழி எதற்கு எப்படி உபயோகப்படுத்துகிறது. இதுல வந்து பைனரி, ஹெக்ஸாடெசிமல், டெசிமல் எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைய வந்து லாங்குவேஜஸ், அதாவது என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத இங்க உங்களுக்கு இந்த முதல் பாடத்துல நம்ம படிக்க போறோம். சோ அத பற்றின ஒரு விளக்கம் தான் இன்னைக்கு நம்ம இங்க ஃபர்ஸ்ட் பாடத்துல பார்க்க போறோம். நம்பர் சிஸ்டம்ல இதுல என்னென்ன இந்த சாப்டர்ஸ்ல கவர் பண்ண போறோம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன்.
நம்பர் சிஸ்டம். இந்த சாப்டர்ல வந்து சிம்பிள்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். சிம்பிள் என்னென்ன ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். சிம்பிள்ஸ் ஆஃப் எ நம்பர் சிஸ்டம் ஒன்னு. ரெண்டாவது பேஸ் ஆஃப் அ நம்பர் சிஸ்டம். என்ன சிம்பிள் யூஸ் பண்றாங்க? பேஸ் ஆஃப் அ given நம்பர் சிஸ்டம். அடுத்தது பைனரி நம்பர் சிஸ்டம். பைனரி நம்பர் சிஸ்டம். அடுத்தது டெசிமல் நம்பர் சிஸ்டம். டெசிமல் நம்பர் சிஸ்டம். அடுத்தது கன்வர்ஷன் ஃப்ரம் டெசிமல் டு பைனரி, கன்வர்ஷன் ஃப்ரம் பைனரி டு டெசிமல், representation of data using binary number system. ஓகேவா? So symbols of a number system and base of a number system and binary number system and decimal number system and conversion of binary to decimal and decimal to binary. இந்த number systems பத்தி எல்லாம் வந்து இந்த பாடத்துல முதல் பாடத்துல நம்ம பார்க்க போறோம். So first வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா use of number system first concept. ஓகேவா? சோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா நம்பர் சிஸ்டம்னா என்ன அதெல்லாம் பார்க்கலாம். இது ரிலேட்டட் ஆக்டிவிட்டி क्वेश्चंसும் பார்க்கலாம். சரியா? தமிழ்ல எண் முறைமைகள் தமிழ்ல என்னென்னு சொல்லிடுறேன். எண் முறைமைகளும் எண்களும் என்னன்னு பார்க்க போறோம். எண் முறைமைகளின் அடி என்னன்னு பார்க்க போறோம். இரும எண் முறைமைனா என்ன? பதின்ம எண் முறைமைனா என்ன? இரும எண் முறைமையை பதின்ம எண்ணாக மாற்றீடு செய்தல், பதின்ம எண்களை இரும எண்களாக மாற்றீடு செய்தல். இது ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து இரும எண்களின் மூலமாக தரவுகளை வகை குறித்தல். இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? இப்போ நம்ம எண் முறைமையின் தேவை, யூஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் என்ன, எதுக்காக இது தேவைப்படுது நமக்கு, அது முதல்ல பார்த்து. ஓகே, யூஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். எண் முறைமையின் தேவை. ஓகே, சோ எண் முறைமையின் தேவை என்னன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட்னா பாடப்பகுதிகள், எழுத்துகள் அப்படிங்கிறது. அப்புறம் நம்பர்ஸ் எண்கள், டெக்ஸ்ட் எழுத்துகள், நம்பர்ஸ் எண்கள், இமேஜ் உருக்கள் அல்லது படிமங்கள். இமேஜ் அப்படின்னா உருக்கள் அல்லது படிமங்கள். சவுண்ட், அப்புறம் சவுண்ட்னா ஒலி, இந்த ஒலி. ஓகே, காணொலி வீடியோ. இந்த எல்லா வகையான தரவுகளையும் கணினி வந்து எண் பெருமானங்களாகத்தான் விளங்கிக் கொள்ளும். கம்ப்யூட்டர் வந்து இது எல்லாத்தையும் என்னவா எடுத்துக்கும்? ஹியூமன் லாங்குவேஜ்ல நம்ம என்ன டேட்டா கொடுத்தாலும் அது வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கும்? எல்லாத்தையுமே வந்து எண் வடிவத்துலதான் கன்வெர்ட் பண்ணிக்கும். நம்ம எழுத்துக்களாக கொடுத்தாலும் சரி, ஒலியாக கொடுத்தாலும் சரி, உருக்கள் இமேஜஸாக கொடுத்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே அது எந்த வடிவத்துல மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா இப்படிதான் மாற்றிக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸ், இந்த மாதிரி எண் வடிவத்துலதான் எல்லாத்தையுமே மாற்றிக்கொள்ளும். எண் வடிவத்துல மாற்றிக்கொண்டுதான் இதற்கான அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். என்ன வெளியீடோ அத வந்து நமக்கு எப்படி நம்ம எந்த ஒரு செயலை குறித்து சொல்லும் போதும், கேட்கும் போதும், பேசும் போதும், செய்யும் போதும் நம்மளுடைய தாய்மொழிக்கு ஏற்றவாறு அதனை மாற்றிக்கொண்டு அதற்கு ஏற்றவாறு வந்து பணி செய்கிறோமோ அதே மாதிரிதான் கணினிக்கும் அதனுடைய தாய்மொழியானது இந்த 011000 இந்த நம்பர் சிஸ்டம்க்கு சேஞ்ச் பண்ணிட்டு தான் அது உங்களுக்கு அவுட்புட் நமக்கு வெளியீடு கொடுக்கும். ஓகேவா? சோ வெளியீடு எப்படி கொடுக்கும்? கணினியினுடைய மொழிக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொண்டு நமக்கு வெளியீடை தரும். ஓகேவா? சோ அப்ப இந்த நம்பர் சிஸ்டம்னா என்ன
வாட் இஸ் அ நம்பர் சிஸ்டம்? எண் முறைமை என்றால் என்ன? A number system is a method that can be used to represent numbers. There are several different number systems. Each number system has a fixed number of different symbols. அதாவது குறிப்பிட்ட இலக்கங்களை உபயோகப்படுத்தி அந்த முறைமைக்கு எல்லா எண்களையும் வகை குறிப்பதற்கு எண்முறை தேவைப்படும். இதற்கு ஒன்றிலிருந்து வேறுபட்ட குறிப்பிட்ட இலக்கங்களை பயன்படுத்தி எண்களை வகை குறிப்பதே வகை முறைமை. அதாவது இந்த நம்பர் சிஸ்டம் வந்து பல்வேறு 4 வகைப்படும். ஓகேவா? நமக்கு இப்ப கொடுத்திருக்கிறது 4 வகை. இந்த 4 வகைக்குமே குறியீடுகள் சிம்பல்ஸ் வந்து மாறும். அதனுடைய அடிமானங்களும் மாறும், பேஸும் மாறும். சோ எண் முறைமைகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, யூஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் பார்த்தோம். கணினியானது அதற்கு தேவையான மொழிக்கு ஏற்றவாறு எல்லாவற்றையும் கணினியின் மொழிக்கு மாற்றிக்கொண்டு நமக்கு வெளியீடுகளை அவுட்புட்டை தரும். சோ அததான் வந்து யூஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் என்னென்ன இருக்கு அப்படின்னா, இரும எண்முறைமை அல்லது துவித எண்முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இரும எண்முறைமை அல்லது துவித எண்முறைமை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய குறியீடானது 0 மற்றும் 1. இதனுடைய சிம்பிள், இதனுடைய அடிமானம் 2, பேஸ் வந்து 2. சிம்பிள் 0,1 and base is 2. குறியீடு 0,1, அடிமானம் 2. இதை இரும எண் முறைமை அல்லது துவித எண் முறைமை, இங்கிலீஷ்ல பைனரி நம்பர் சிஸ்டம். அடுத்தது வந்து எண்ம எண் முறைமை, ஆக்டல் நம்பர் சிஸ்டம். ஆக்டல் நம்பர் சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. அதாவது 0 to 7 வரை முடியக்கூடிய எண்களை ஆக்டல் நம்பர் சிஸ்டம், இது பிராக்கெட், ஆக்டல் நம்பர் சிஸ்டம் எண்ம எண் முறைமை அப்படின்னு சொல்றோம். இதனுடைய அடிமானம் 8, பேஸ் வந்து 8 அப்படின்னு குறிப்போம். ஓகேவா? சோ அடுத்தது வந்து பதின்ம எண் முறைமை அல்லது தசம எண் முறைமை. பதின்ம எண் முறைமை அல்லது தசம எண் முறைமைன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல டெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம். இது 0 முதல் 9 வரை 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் இருக்கக்கூடியத வந்து பதின்ம எண் முறைமை அல்லது தசம எண் முறைமை, டெசிமல் நம்பர் சிஸ்டம். இதனுடைய அடிமானம் 10 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பதினரும எண் முறைமை, ஹெக்ஸாடெசிமல் இல்லைன்னா ஹெக்ஸ் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஹெக்ஸ் இல்லைன்னா ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்ம்ல ஹெக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பதினரும எண் முறைமை, ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டம் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அதுக்கப்புறம் 10, 11 எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய எண் முறைமையிலேயே 0 to 9 தான். அதுக்கப்புறம் ABCDEF, இதனுடைய பேஸ் வந்து 16 அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப நீங்க இந்த நம்பரை கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
11, 12, 13, 14, 15, 16. ஸோ டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா 16 இருக்கும். 16 ஹெக்ஸாடெசிமல் எக்ஸ் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா 16 கவுண்ட் இருக்கும். அதனுடைய பேஸ 16ன்னு குறிப்போம். பதின்ம எண் முறைமை, தசம எண் முறைமை, டெசிமல் நம்பர் சிஸ்டம்னா 0 முதல் 9 வரை 10 இருக்கும் வேல்யூ கவுண்ட். சோ அத வந்து பதின்ம, அதனுடைய பேஸ் வந்து 10ன்னு சொல்லுவோம். அடுத்தது எண்ம எண் முறைமை, ஆக்டல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து 0 to 7 வரும். அது கூட்டினீங்க அப்படின்னா கவுண்ட் இஸ் 8. சோ அப்போ உங்களுக்கு ஆக்டல் நம்பர் சிஸ்டத்துடைய பேஸ் 8. அடுத்தது இரும அல்லது துவித எண் முறைமை, பைனரி நம்பர் சிஸ்டம். அது வந்து 2 நம்பர் தான், 0,1 மட்டும்தான். அதனுடைய பேஸ் வந்து 2. ஓகேவா? சோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எண் முறைமைகளின் வகைகள் 4. ஓகேவா? சோ அடுத்தது எண் முறைமையை வகை குறித்தல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம் இப்ப பாத்துட்டீங்க. த பேஸ் ஆஃப் த நம்பர் சிஸ்டம். இப்ப இங்க வந்து நான் பேஸ் 2ன்னு சொல்லியிருக்கேன், 8ன்னு சொல்லியிருக்கேன், 10ன்னு சொல்லியிருக்கேன், 16ன்னு சொல்லியிருக்கேன். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அந்த பேஸ், the base indicates to which number system to given number belongs to அப்படிங்கிறதுக்காக எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அந்த பேஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா the base is shown at the right end of the number system as subscripted text. சப்ஸ்கிரிப்டடா தான் இருக்கும், சூப்பர் சப்ஸ்கிரிப்டடா இருக்காது. சப்ஸ்கிரிப்டடா இது கீழே குட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சிறியதாக காணப்படும். சோ அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா? பைனரி நம்பர் சிஸ்டம் ஒரு எக்ஸாம்பிள். பைனரி நம்பர் சிஸ்டம்னா 101 பேஸ் வந்து 2, 111011 பேஸ் 2, 1ம் 0வும் மட்டும்தான் யூஸ் ஆயிருக்கும். பைனரி நம்பர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 1 and 0 மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ஆக்டல் நம்பர் சிஸ்டம். ஆக்டல் நம்பர் சிஸ்டம் வந்து 101 பேஸ் 8, 573 பேஸ் 8. ஆக்டல்ல 0 to 7 வரைக்கும் இருக்கு. சோ இது ஆக்டல் நம்பர் சிஸ்டத்துக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது டெசிமல் நம்பர் சிஸ்டம். டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து 101 பேஸ் 10, 47 பேஸ் 10. எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்கேன். இது 0 to 9 வரைக்கும் இருக்கும். சோ இங்க 49 கூட எடுத்துக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். இதுல ஏபிசிடியும் உண்டு இல்லையா? சோ அதனாலதான் ஏபிசி உடைய மதிப்பையும் ஆட் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் இப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த பாடத்துல என்னென்ன கான்செப்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எண்முறைமையின் தேவைகள் என்னென்ன அப்படிங்கறது பார்த்தோம். எண்முறைமை என்றால் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். எண்முறைமைகளின் வகைகள் பார்த்தோம். அந்த எண்முறைமையை எவ்வாறு வகை குறிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா? சோ இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கான்செப்ட். வாட் இஸ் த கான்செப்ட் given in this lesson? Use of number system and what is a number system and types of number system and the base of a number system. இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சோ 1 பாயிண்ட் நம்ம புக்ல 1.3 அப்படிங்கிறது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ இப்ப அது ரிலேட்டடா சில ஆக்டிவிட்டிஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? நமக்கு இந்த நம்பர் சிஸ்டம்னா என்ன, எதெல்லாம் வரும் எல்லாமே தெரியும் இல்லையா? சோ இது ரிலேட்டடா நான் ஒரு 2 ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த ஆக்டிவிட்டிக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சோ நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் பார்க்க ஒரு ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும்.
ஒரே நிமிஷம். One one zero one one base 2. What is the number? Base 2 இருந்ததுன்னா அது எந்த நம்பர் சிஸ்டம் சொல்லுவோம்? Chat section mute பண்ணிட்டு சொல்லுங்க. Very good. Binary. 7b base 16. What is the number system? போர்ட்லே இருக்கு. Hexadecimal or hex? Very good. What is the correct number in this number pattern? 0. இது ஏன் இல்ல? இது ஏன் இருக்கு? இது ஏன் இல்ல? இது ஏன் இல்ல? சொல்லுங்க பார்ப்போம். ஹெக்ஸாடெசிமல்ல வந்து சாரி ஆக்டல்ல வந்து 8 வராது. 7 வரைக்கும் தான் ஆக்டல் நம்பர் சிஸ்டம். சோ இது அவுட். இதுல வந்து பாத்தீங்கன்னா கே இருக்கு. ABCDE வரைக்கும் தான். கே எல்லாம் கிடையாது. சோ இது அவுட். இங்க ஜி வந்துருச்சு. சோ இதுவும் அவுட். சோ அதனால இது மட்டும்தான் பேஸ் 10 இருக்கிறது மட்டும்தான் நம்பர்ஸ்ல கரெக்டா இருக்கு. சோ அதனால this one is correct answer. 49 base 10 equals to which number? இந்த நம்பர். ஓகே, இது மட்டும் இந்த கிளாஸ்ல எது என்னன்னு சொல்லி தரேன். A number system using by 10 using 10 symbols is a dash number system. அதாவது சிம்பிள் வந்து 10 யூஸ் பண்றது எந்த நம்பர் சிஸ்டம்? டெசிமல். வெரி குட். சோ ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ஆன்சர் 5 out of 5. எல்லா क्वेश्चनக்குமே கரெக்ட். இன்னும் ஆக்டிவிட்டி இருக்கு, அதையும் பண்றேன். அதுல ஒரு 24 क्वेश्चंस வரும். எல்லாமே வெறும் இந்த நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. வெறும் இந்த நம்பர் சிஸ்டம் மட்டும்தான். ஆல்சோ known as base 10. பேஸ் 10 வந்து எந்த நம்பர் சிஸ்டம்? ஹெக்ஸ், பைனரி, டீனரி? எதுக்கு? இத ஹெக்ஸாடெசிமலை எக்ஸ்னு சொல்லுவோம், டெசிமலை வந்து டீனரின்னு சொல்லுவோம். ஓகேவா? 10 பேஸ் எதுக்கு வரும்? டீனரி. அடுத்தது ஆல்சோ known as base 2. base 2 சிம்பல் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஹெக்ஸ், பைனரி ஆர் டீனரி? ஆப்ஷன் ஹெக்ஸ், ஆப்ஷன் பி பைனரி, ஆப்ஷன் சி டீனரி. பைனரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்குள்ள அங்க டச் ஆச்சு. பேஸ் 2 வந்து பைனரிக்கு தான் யூஸ் பண்ணும். ஆல்சோ நான் கர்சர் இந்த சைட்லயே வச்சிடுறேன். ஆல்சோ known as base 16. ஆப்ஷன் ஏ ஹெக்ஸ், ஆப்ஷன் பி பைனரி, ஆப்ஷன் சி டீனரி. பைனரி அப்படின்னா பேஸ் 2, டீனரினா பேஸ் 10, ஹெக்ஸ்னா பேஸ் 16. அப்போ எது வரும்? ஆப்ஷன் ஏ ஹெக்ஸ். கரெக்டா? ஆல்சோ known as base 16 வந்து ஆப்ஷன் ஏ ஹெக்ஸ். used to represent two states on and off. on and off காக represent பண்ற
சிஸ்டம் எது? 2 ஸ்டேட்ஸ், அதாவது ஆன் ஆஃப். அங்க பைனரி நம்பர் சிஸ்டமா, டெய்னரி நம்பர் சிஸ்டமா, எக்ஸ் டெசிமல் நம்பர் சிஸ்டம். ஆப்ஷன் ஏ வந்து எக்ஸ், ஆப்ஷன் இ பைனரி, ஆப்ஷன் சி டீனரி. சோ எக்ஸ்ல வந்து உங்களுக்கு 0 to 9 அப்புறம் ஏபிசிடி எல்லாமே இருக்கு. பைனரியில 0 and 1 மட்டும்தான். டீனரியில 0 to 9 இருக்கு. சோ ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னா 0 and 1 மட்டும்தான். சோ அப்ப என்ன ஆப்ஷன் வரும்? பைனரி. The computer system goes The computer system goes all the way back to ancient civilization. Hex, option A hex, option B binary, option C binary. அதாவது computer system goes all the way back to ancient civilization. அப்போ அந்த காலத்துல சிவிலைசேஷன்ல யூஸ் பண்ணினது பைனரி யூஸ் பண்ணிருக்காங்களா? பீனரி. ஓகே, சாரி பீனரி. ஆல்சோ நோன் ஆஸ் டெசிமல், அதாவது டெசிமலுக்கு இன்னொரு பெயர் ஹெக்ஸ், பைனரி, ஆர்டினரி. டெசிமலுடைய இன்னொரு பெயர் டீனரி. Makes it quick and easy for programmers to convert between this number system and binary also. Makes it and easy for programmers to convert between this number system and binary. எது வந்து இதுவும் மற்றும் பைனரியும் எந்த நம்பர் சிஸ்டம் ரொம்ப ஈஸின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹெக்ஸ், ஆப்ஷன் பி பைனரி, ஆப்ஷன் சி டீனரி. சோ பைனரி பொறுத்த வரைக்கும் 0 and 1, டீனரி பொறுத்த வரைக்கும் 0 to 9, ஹெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 0 to 9 and alphabets also is there. சோ அப்ப ப்ரோக்ராமர்ஸ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ஈஸியானது எது? பைனரி கூட ஹெக்ஸ். Makes it easier for programmers to find errors in code and then debug. அதாவது இப்ப errors find out பண்றாங்க, அந்த errors find out பண்ணதை திருப்பியும் rework சாரி இது ஹெக்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம டைப் பண்றதுக்குள்ள மூவ் ஆயிடுச்சு. ஸோ லேப்டாப்போட டச் ஸ்கிரீன் ஃபாஸ்டா இருக்கு. ஸோ எக்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் எக்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு ஆல்பபெட்ஸ் இருக்கு அண்ட் தென் இசிடியும் இருக்கு. ஓகேவா? Assembly programming language and machine code use this number system. Assembly programming languages and machine code use this number system. Option A hex, option B binary, option C binary. எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சிஸ்டம் இது. Alphabets and 1 2 3. Hex. Often used to represent colors within HTML or CSS programming language, used to develop web pages. Often used to represent colors within HTML or CSS programming language, used to develop web pages. Option A hex, option B binary, option C binary. So நமக்கு வந்து எந்த லாங்குவேஜ்ல எல்லா எண்கள் மற்றும் எழுத்துக்கள் இருக்கோ அதுதான் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப எது? ஹெக்ஸ். Mac addresses use this number system. This is the numbers that uniquely identifies a device on the internet. Example இங்க வேற கொடுத்துட்டாங்க. சோ இத பார்த்தாலே இது உங்களுக்கு என்ன நம்பர் சிஸ்டம்னு கீழே ஆன்சர் சொல்லலாம். ஆப்ஷன் ஏ ஹெக்ஸ், ஆப்ஷன் பி பைனரி, ஆப்ஷன் சி binary. இந்த ஆல்பபெட் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். ஹெக்ஸ். ஹெக்ஸ் தான் ஹெக்ஸாடெசிமல்னு சொல்லுவோம்.
uses digits that more closely resemble our usual base 10 counting system, making it easier to read than binary. அதாவது uses digits that more closely resemble our usual base 10 counting. அதாவது நம்மளுடைய டீனரியோடதுல வந்து 0 to 9 இருக்கு. இன்னும் ஈஸியா வந்து பண்றதுக்கு எதுன்னு கேக்குறாங்க. சோ பைனரியை விட பைனரியில 0 1, டீனரியில 0 to 9, ஹெக்ஸ்ல தான் வந்து எல்லாமே இருக்கு, லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ். சோ ஹெக்ஸ். uses fewer digits than binary. Option A hex, option B binary, option C denary. Uses fewer digits than binary. எது இருக்கு? ஹெக்ஸ்ல தான் எல்லாமே இருக்கக்கூடியது. Consist of the number 0 to 9. எதுல 0 to 9 வரைக்கும் இருக்கிற சீரியஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் A hex, ஆப்ஷன் B binary, ஆப்ஷன் C denary. So 0 to 9 எதுல இருக்கு? பைனரியிலயா? பைனரியில என்ன இருக்கு? 0 and 1. டீனரியில தான் 0 to 9. Consist of the number 0 to 9 and A to F. Consist of the numbers 0 to 9 and A to F. Option A hex, option B binary, option C denary. So 0 to 9 series, A to F series எந்த decimal number systemல இருக்கு? எந்த number systemல இருக்கு? hex number systemல இருக்கு. Consist of the number 0 and 1. 0 and 1 in the number system. Option A hex, option B binary, option C denary. So X la வந்து 0 to 9 and A to F. Binary la 0 and 1. Denary la 0 to 9. So இப்ப இங்க என்ன ஆன்சர் வரும்? Binary. The exponent used in this number system is 2. The exponent used in, நீங்க போர்ட பார்த்தா தெரியும். The exponent used in this number system is 2. Option A hex, option B binary, option C denary. Option A hex, option B binary, option C denary. So எந்த number system இது? Binary. 2 எதுக்கு யூஸ் பண்றாங்க? Binary. The exponent used in the number system is 10. 10 அப்படிங்கிற exponent எந்த number system? Binary-னா 2, octal-னா 8, decimal-னா 10, hexadecimal-னா 16. So இப்போ இது என்னது? 10 சொல்லிருக்காங்க இல்லையா? டெசிமல் ஆர் டீனரின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி. The exponent used in the number system is 16. எதுக்கு? ஆப்ஷன் ஏ ஹெக்ஸ், ஆப்ஷன் பி பைனரி, ஆப்ஷன் சி டீனரி. So base 16 எந்த நம்பர் சிஸ்டம்க்கு? பைனரிக்கா? பைனரிக்கு என்ன வரும்? 2. டீனரியா? இல்ல. டீனரிக்கு என்ன வரும்? 10. ஆக்டலா? இல்ல. ஆக்டலுக்கு என்ன வரும்? 8. ஹெக்ஸாடெசிமலா? எஸ். ஹெக்ஸாடெசிமலுக்கு என்ன பேஸ் வரும்? 16. So அப்போ 16 hex. The number system that uses the following table place values 128, 64, 32, 16, 8, 4, 2, 1. So 1, 2, 4, 8, 16, 20, 32, 2, 2, 2, 2, 2 வந்து 1 into 2, 2, 2 into 2, 4, 4 into 2, 8, 8 into 2, 16, 16 into 2, 30, 32 into 2, 64, 64 into 2, 128. இப்படி 2, 2 மல்டிப்ளை பண்ணி ஏறிட்டே போகுது. So அப்ப இது என்ன நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம் நம்ம? ஆப்ஷன் ஏ ஹெக்ஸ், ஆப்ஷன் பி பைனரி, ஆப்ஷன் சி டீனரி. இது என்ன நம்பர் சிஸ்டம்?
binary. Very good. Uses the number system that uses the following 10 place values: 10,000, 1,000, 100, 10. 1 into 10, 10, 10 into 10, 100, 100 into 10,000, 1,000 into 10, 10,000. So 10, 10, 10, 10 na வந்து போகுது. அப்படின்னா இது என்ன நம்பர் சிஸ்டம்? ஆப்ஷன் ஏ எக்ஸ், ஆப்ஷன் பி பைனரி, ஆப்ஷன் சி டீனரி. பைனரினா வந்து என்னவா, இதோட மல்டிபிள்ஸ் 2. டீனரினா இதோட மல்டிபிள்ஸ் 10 உடைய மல்டிபிள்ஸ். ஆக்டல்னா 8 ஓட மல்டிபிள்ஸ். சோ டீனரி. அடுத்தது, the number system that uses the following table place values: 4096, 256, 16, 1. So 1, 16, 256, 4096. 1 into 16, 16, 16 into 16, 256. 256 into 16, 4096. So 16 உடைய மல்டிபிள்ஸ் வருது அப்படின்னா அது எந்த நம்பர் சிஸ்டம்? ஆப்ஷன் ஏ ஹெக்ஸ், ஆப்ஷன் பி பைனரி, ஆப்ஷன் சி டீனரி. Hex is multiples of 16, binary is multiples of 2, and denary is multiples of 10. So அப்ப இங்க என்ன ஆப்ஷன் வரும்? Hex. This number system was developed. This number system was developed because of the fact humans have 10 fingers digits to count with. இந்த நம்பர் சிஸ்டம் ஏன் அறிமுகப்படுத்தினாங்க? ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இருக்கக்கூடியது 10 ஃபிங்கர்ஸ். அது என்ன நம்பர் சிஸ்டம் சொல்லுவோம்? ஆப்ஷன் ஏல வந்து 0 to 9 பிளஸ் வந்து A to F இருக்கு. ஸோ 16 டிஜிட்ஸ், நமக்கு 16 ஃபிங்கர்ஸ் இருக்கா? இல்ல. பைனரியில 2 மட்டும்தான், 2 ஃபிங்கர்ஸா இருக்கு? இல்ல. டீனரியில 10. ஸோ வந்து இங்க எவ்வளவு ஃபிங்கர்ஸ்? 10 ஃபிங்கர்ஸ் சொல்லியிருக்காங்களா? அப்ப ஆப்ஷன் 10 டீனரி. This number system was developed because computers are made up of switches that only have 2 states on and off. This number system was developed because computers are made up of switches that only have 2 states on and off. Option A hex, option B binary, option C denary. எந்த நம்பர் சிஸ்டம் ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்றோம்? பைனரி. சோ எல்லா क्वेश्चनக்குமே நம்ம கரெக்ட்டா தான் ஆன்சர் சொன்னோம். ரெண்டுக்கு நம்மளுடைய கை தவறுதலாக வேகமா பட்டதுனால உங்களுக்கு 2 क्वेश्चनக்கு வந்து தப்பான ஆன்சர் காட்டியிருக்கு. ஆனா நம்ம ஆன்சர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். ஓகேவா? சோ இத பைனரின்னு சொல்லிட்டே டீனரியில போய் கிளிக் பண்ணோம். அதே மாதிரி இத பைனரின்னு சொல்லிட்டு இதையும் போய் டீனரியில கிளிக் பண்ணோம். இது 2 क्वेश्चन வந்து சொல்லிட்டு அதுல போய் கிளிக் பண்ணிட்டு வந்தோம். சோ அதனால தப்பு. சோ இப்போ வந்து உங்களுக்கு பைனரி நம்பர் சிஸ்டம், டீனரி நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நல்லாவே இல்லையா? சோ இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. Class over, ma'am. Yes. Okay. Thank you. Thank you, students.